பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்டாலும் அதன் சக்திகள் இன்னும் செயற்படுகின்றன. நல்லிணக்கத்திற்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்கின்றார் ஜனாதிபதி. இது ஒரு கருத்தாக எடுத்துக்கொள்வோம். ஜனாதிபதியின் வரவு செலவு திட்ட உரையை பயிற்சியற்ற ஐக்கிய தேசிய கட்சி ஜேவிபி எம்பிக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் பங்கேற்பு. நேற்றைய தினம் இந்த ஜனாதிபதி அவர்கள் அரசு பாதிரி சம்பந்தமான உரை நிகழ்த்தும் போது தொலைக்காட்சி நேரடியாக சென்றது பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதிலே அவரது கட்சியைச் சேர்ந்த பல அமைச்சர்கள், முக்கியமாக இந்த பண்டாரநாயக சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் சொர்க்கம் நேரத்தில் அரசாங்கத்துக்கு சார்பாக பேசி மிகவும் குறிப்பாக ஏனைய ஊடகவியலாளர்களுக்கு மத்தியிலே தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திய ஒரு அமைச்சர் இருக்கின்றார். அவர் நேற்று தினம் உறங்கிக் கொண்டிருந்ததை பார்க்கக்கூடியதா இருந்தது. அநேக மாணவர்கள் வளமையை விட இம்முறை வரவு செலவு திட்ட உரை நீண்டு கொண்டே சென்றது. சுமார் 2 மணித்தியாலத்துக்கு மேற்பட்ட காலம் ஜனாதிபதி நேற்று உரையாற்றினார். பலர் நேற்றைய தினம் சபையில் உறங்கி அவ்வளவு தூரம் ஒரு ஜனாதிபதியின் செயற்பாட சிறப்பு என்று சொல்லி ஊடகவியலாளரோடு சண்டை பிடிக்கக்கூடிய எண்ணத்தோடு இருக்கிற ஒருத்தர் ஒரு வரவு செலவு திட்டம் என்கின்ற எதிர்க்க விட்டு எழுந்தவுடன் அவர் கைகளை தட்டுவார் வலிமையாகவே. அதே போன்று நேற்று தினமும் செய்திருக்கலாம். கவலையா இருந்தது. மனித உரிமை முறைகள் விசாரணை அவசியம், இந்திய மத்திய அமைச்சர் சிதம்பரம் தெரிவிப்பு என்கின்ற செய்தி. இங்கே பிரித்தானிய பிரதமர் டேவிட் கெமரூனுக்கு எதிரான ராவணா சக்தி அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் அது கெமரூன் ஐக்கிய மனித உரிமையான மனித பிள்ளையாக சித்தரிக்கும் புகைப்படங்களை அவர்கள் தங்கியிருந்த போது எடுக்கப்பட்ட படம். அவர்கள் போடுகின்ற அந்த உடையிலேயே எண்ணக்கருக்கள் ஓரளவு புரியக்கூடியதாக இருக்கிறது. ரணிலின் அறைக்குள் விரியன் பாம்பு. எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கன் பாராளுமன்ற அலுவலகத்திற்குள் 1.5 அடி நீளமான விரியன் பாம்பு இருந்தமை பாராளுமன்ற தகவல் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களால் நேற்று வியாழக்கிழமை கண்டுபிடிக்கப்பட்டது. 3வது மாடியில் இருக்கிற இடத்துல இருக்குது. அந்த இடத்துக்கு விரியன் பாம்பு செல்லுமா? அது திடீரென நேற்றைய தினம் எவருக்கும் தெரியாது. அங்கு தொலைபேசி அழைப்பில் ஏதோ கோளாறு இருப்பதாக கூறி ஒரு ஊழியர் அதை சரி செய்வதற்கு முயற்சித்த போது பூச்சாடி ஒன்றுக்கு கீழே இந்த பாம்பு இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு அந்த பாம்பு உள்ளே சென்றதென பல்வேறு சந்தேகங்கள் இருக்கின்றன. எதிர்க்கட்சி தரப்பிலே அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள். நேற்று முன்தினம் சோதனை நடவடிக்கையில் பல்வேறு படையினர் அங்கே ஈடுபட்டிருந்தார்கள். கேள்வி, பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 225 மிகப்பெரிய சக்தி வாய்ந்த விஷ பாம்புகளை தாண்டி வீரியன் பாம்பு வருமா? நிச்சயமாக பாம்பு தீண்டி இருந்தால் சிலர் பாம்புக்கு தான் பாதிப்பு ஏற்பட்டு நான் நினைக்கிறேன். சரி, பாப்போம். இது மக்களுக்கு ஓரளவு புரியும். பிரித்தானிய பிரதமரின் கருத்து ஏற்படுத்தியுள்ள பெரும் சர்ச்சை என்கின்ற செய்தி இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக வீரகேசரியிலே பிரசுரமாக இருக்கிறது. அடுத்த செய்தி, உள்ளே பட்ஜெட் 2014, வெளியே டிங்கிரி டிங்காலே மின்னாச்சி டிங்கிரி டிங்காலே, உலகம் போற போக்க பாரு டிங்கிரி டிங்காலே. யாரு? எதிர்கட்சி தலைவரும் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரும் இங்கே நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கிறது இலங்கை நிலைமை என்பதை கனி தனது கேலி சித்திரத்தினோட பிரசுரிக்கின்றார். உங்கள் கேலி சித்திரத்தினுடைய உள்ளர்த்தங்களை மக்கள் நிச்சயமாக வழங்கிக் கொள்வார்கள். கவலைக்கிடமாக இருக்கிறது இலங்கையினுடைய ஜனநாயகத்தில். பாராளுமன்றத்தில் வெற்றாசனங்களை பார்க்கும் பொழுது கஜமுகன் மிகவும் ஒரு சிறு எண்ணிக்கையில் தான் வளமை போன்றே பாராளுமன்றம் நிரம்பி காணப்பட்டது. ஏனென்றால் எதிர்கட்சி தரப்பிலும் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் பெரும்பாலானவர்கள் அமர்ந்து, எதிர்கட்சியினுடைய அளவும் குறைந்து கொண்டு போகிறது தானே. அதையும் நாங்கள் இங்கே நியாயப்படுத்த பலமான ஒரு எதிர்கட்சி இல்லாமை கட்சியின் அளவிற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய எண்ணிக்கை ஓரளவு வந்துவிட்டது. அவர்கள் இருந்தாலே அந்த அளவுக்கு இருந்திரும். அவர்கள் நேற்று புறக்கணிக்கவில்லை. எனவே பார்க்கும் போது பெரிதாக எதிர்கட்சிகள் பகிஷ்கரிப்பு செய்ததாக தெரியாது. அடுத்த செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் பத்தினுடைய தொடர்ச்சியான செய்திகள் இங்கே. வரவு செலவு திட்ட சாதக பாதக விளைவுகள், தூண்டுவிடும் தொகை குறைப்பு இழப்பாமல் பாரிய அளவில் வரி உயர்த்த வேண்டிய நிலைமை, அரசக கடன் அதிகரிக்கும் சாத்தியம், நிதி நிறுவனங்கள் மீதான வரி அதிகரிப்பால் வர்த்தகத்துறை தாக்கம். இது நான் நினைக்கின்றேன் ஒரு பொருளாதார விற்பனர்களுக்கு பின்னர் இந்த மொத்த வரவு செலவு திட்டத்தினுடைய வரவு செலவு திட்டத்தினுடைய அந்த சாரத்தை எடுத்து காட்டியது போன்ற ஒரு விடயமாக இருக்கின்றன. தொண்டுவிலும் தொகை முறையும் அதிகரித்திருக்கின்றது. ஆனால் வளமை விட தற்பொழுது குறைத்துக் கொண்டே செல்வதாக ஜனாதிபதி கூறியிருந்தார். கடன் வாங்க நேரிட்டால் தொடர்ந்தும் கடன் சுமை அதிகரிக்கும் என்பது அனைவராலும் சுட்டிக்காட்டப்படுகிறது. உள்நாட்டு ரீதியாகவும் சர்வதேச மட்டத்திலும் இதற்கான உதவிகளை பெற உள்ளதாக ஒரு விடயத்தை ஏன் இவ்வளவு தூரம் ஜனாதிபதி கொண்டு உரையாடிய சொல்கிறார் என்றால் அதுக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். அதுதான் இந்த தலைப்பா.
அநேகமாக அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டும் வகையில் அடுத்த வருடம் பெரும்பாலும் ஒரு தேர்தல் இரண்டு தேர்தல் வருவதற்கான சாத்தியம் இருக்கின்றது. அந்த வகையில் இது மக்கள் குறிப்பாக வர்த்தக சமூகத்தை இலக்காக கொள்ளாவிட்டாலும் கிராமிய மக்களை இலக்கு வைத்து ஒரு வழங்கப்பட்ட ஒரு வரவு செலவு இலங்கையின் கருத்து கணிப்புக்கு அமைய 73% இலங்கை மக்கள் கிராமத்தில் தான் வாழ்கின்றார்கள். முன்னோக்கி செல்வதற்கு அரிய வாய்ப்பு நடுவ விட முடியாது. சமூக நலனோம்பல் திட்டங்கள் கொழும்பு ராகம கல்போவில மருத்துவமனைகளை நவீனமயப்படுத்த $170 மில்லியன். இங்கேயும் இலவசமாக வைத்தியம் பெறுபவர்கள் சாதாரண மக்களே. வடமத்திய மாகாணத்தில் நீர் சுத்திகரிப்பு $900 மில்லியன் ஒதுக்கீடு. ஏற்கனவே சிறுநீரக கோளாறுகள் வடமத்திய மாகாணம் தாக்கப்படுகிறது. அங்கும் நலன் பெறுவது மக்களே. யாழ்ப்பாணம் காலி மாவட்டங்களில் ஏனைய இடங்களில் கதிரியக்க பிரிவு அமைக்க நடவடிக்கை. இங்கேயும் எந்த ஒரு இனப்பாகுபாடு என்றும் பலன் பெறுவது மக்களே. சிறுவர் பெண்கள் போலீஸ் பாதுகாப்பு பிரிவுக்கு $300 மில்லியன் ஒதுக்கீடு. இதை நான் மிகவும் வரவேற்கின்றேன். இந்த துஷ்பிரயோகங்கள் தடுப்பதற்கான நல்ல ஒரு அமைப்பு. அதிலும் அதிகமாக பாதிக்கப்படுகிறது தாய்மாரும் சகோதரிகளுமே. 5000 வீடுகள் உள்ளடக்கிய புதிய 15 வீடு திட்டங்கள் என்கின்ற செய்தி. இதில் 50,000 திட்டங்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு. இதை நான் பேசணும் என்று இருக்கிறேன். நான் கடந்த வரவு செலவு திட்டம், அதற்கு முன்னர் வரவு செலவு திட்டத்திலையும் நான் நன்றாக அவதானித்தேன். இப்படியான திட்டங்கள் முன்னெடுப்பு செய்யப்பட்டு மிக கரகோஷத்துக்கு மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நிதி ஒதுக்கப்படுவதாக உடனடியாக அறிவிக்கப்பட்டாலும் அங்க இருக்க வீடுகள் அது அங்க இருக்கக்கூடிய மலையக தலைமைகளிடம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. இது வந்து உதாரணத்துக்கு பார்த்தீர்களாக இருந்தால் பல விடயங்கள் நேரடியாகவே தேசிய அரசின் கீழ் தான் நிகழ்த்தப்படுகிறது. மலையகத்தில் இருக்கக்கூடிய பல கட்டிடங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கஜமோகன் வீடு திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. ஒரு 50 வீடுகள் 100 வீடுகள் அமைக்கப்பட்டதன் பின்னர் அந்த திட்டங்கள் கைவிடப்பட்டிருக்கின்றன. செல்லும் போது காணலாம் மாடி வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஜனாதிபதி நேற்றைய உரையிலும் அவ்வாறே கூறியிருந்தார். 50,000 மாடி வீடுகள் அவர்களுக்கான வீட்டு அலகுகளை கொண்டு மாடி தொடர்கள் ஒதுக்கப்படுகிறது. சரி, இது நிகழ்த்தப்படுகிறதா? அது அந்த தலைவர்கள் இந்த ஒதுக்கப்படுகின்ற நிதியை பயனுள்ளதாக பயன்படுத்துவதற்கான சூறையாடுகிறார்களா அப்படின்னு இதுவரை சூறையாடி இருக்கிறார்கள் கூறுகிறீர்களா? நாங்கள் ஏற்கனவே கடந்த காலங்களிலும் கண்டிருக்கின்றோம். இந்த பணத்தை செலவிடாது அவ்வாறே வங்கிகளில் முடக்கி வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் கடந்த காலத்தில் கண்டிருக்கின்றோம். அப்படி முடக்கினால் வட்டி வருமே. அது அரசாங்கத்தின் சில சந்தர்ப்பங்களில் வட்டியும் வரலாம் கஜமோகன். அதில் மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் மக்களுக்கு செல்ல வேண்டிய பணத்தை அவர்களுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது நேரடியாக சொல்லலாம். அது அரசியல்வாதிகளுடைய துஷ்பிரயோகம். மக்கள் ஏன் அதே அரசியல்வாதிகளை மீள அனுப்புகிறார்கள் என்றால் மக்களுக்கு இருக்கக்கூடிய சுமையில் அந்த சொத்து வாழ்க்கை தரம் மக்களின் அதிகரித்தால் அவர்களின் சிந்தனையில் மாற்றம் ஏற்படும். அந்த சந்தர்ப்பத்தில் மாற்று கருத்துக்கள் ஏற்படலாம். ஆனால் அந்த சமூகத்தை வளர்ச்சி அடையாமல் தடுப்பதும் அதே சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள். இதை செயற்படுத்துவதற்கான ஒரு கமிஷன் போன்றவை உருவாக்க கூடாது. ஆகவே இதோடு அரசாங்கத்திற்கும் தொடர்பு இருக்கிறதா? மக்கள் இதனை சிந்தித்து அதற்கான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய இளம் சந்ததியினர் இது குறித்து சிந்திக்க வேண்டும். நிச்சயம் ஏனே எங்கெங்கெல்லாம் ஒதுக்குறோமோ அந்த ஒதுக்கிய தொகைகளை செயற்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆனால் கட்டாயம் இல்லாமல் ஒதுக்கக்கூடிய ஒரே ஒரு செயற்பாடு மலையகத்தை சார்ந்துதான் இருக்கிறது. நாங்கள் விழித்தள வேண்டிய தருணம் மக்களே. நாங்கள் ஊடகவியலாளர்களாக தர்மத்தை உங்களுக்கு தந்து கொண்டிருப்போம். தயவு செய்து சிந்தியுங்கள். உங்கள் வாக்குரிமையிலிருந்து பெற வேண்டிய மிக முக்கியமான விடயங்களை இவை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எடுப்பதற்கு உங்களுக்கு தாங்கியிருக்கிறது. நான் நினைக்கின்றேன் அந்த பகுதியைச் சேர்ந்த பல தலைவர்களுக்கு இப்போது என்மேல் மிகப்பெரிய கடுப்பாக இருக்கலாம். உண்மை இதுதான் என்றால் மக்களுக்காக பேசப்படும் விடயம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த செய்தி, கொழும்பில் வாழ்வோர் அகற்றப்பட மாட்டார்கள், அவர்களுக்கு புதிய வீடுகள். மாளிகாவத்தை பிரஜாபுர வீடமைப்பு திட்டங்கள் நவீனமயம். தெற்காசிய தகவல் தொழில்நுட்ப மையமாக அம்பாந்தோட்டை. கொழும்பில் சேவையாற்றும் போலீசாருக்கு 3 வீடமைப்பு திட்டங்கள். வடக்கு தெற்கு நீர் மின்சார திட்டங்களுக்கு 1400 மில்லியன். கலைஞர்களுக்கு 5 ஓய்வு விடுதிகள். பிரிவனு ஆசிரியர்களுக்கு சம சலுகை. பிரிவனு ஆசிரியர்கள் சொல்லப்படுகிறது. ஆகவே இது பௌத்த பிரிவினாக்களை சார்ந்த ஆசிரியர்கள் மட்டும்தான் அரசு தலிகளை பெறுகின்றார்களா? நேற்று பாவிக்கப்பட்ட சொற்பதம் அவ்வாறு இருக்கு. அப்படின்னு அறநெறி பாடசாலைகள், அகதியா பாடசாலைகளைச் சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் மதகுருமார்கள் உள்வாங்கப்படுவார்களா என்பது தெளிவாக தெரியவில்லை. அது குறித்து ஆராய வேண்டும். அதிரடி அறிவிப்புகள் பற்றியும் போடப்பட்டிருக்கிறது. வடக்கில் சிவில் பாதுகாப்பு போலீசார் முக்கிய வகிப்பாகம். வெளிநாட்டோரின் காணிக்கொள்வனும் நிறுத்தம். அரசு ஊழியர்களுக்கு ஜனவரி முதல் வாழ்க்கை செலவு $1,100 அதிகரிப்பு. இதெல்லாம் நாங்கள் பார்த்துவிட்டோம். தனியார் மயத்துக்கு முற்றுப்புள்ளி என்கிற செய்தியும் இருக்கிறது.
இணையமூடாக மோட்டார் பதிவு, காணிப்பதிவு, வரி செலுத்துதல் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஏற்கனவே இந்த செயற்திட்டங்கள் உள்ளூராட்சி சபைகளுக்கு மூலமாக ஒரு இலங்கையினுடைய ஏசியா பவுண்டேஷன் நிறுவனத்தினூடாக செயற்படுத்தப்பட்டு வருகிறது. ஆகவே இது நான் நினைக்கின்றேன் இப்போது ஆக்கப்படுவதற்கான ஒரு விடயமாக இருக்கிறது. தேயிலை, ரப்பர், தெங்கு செஸ் வரி அமுல்படுத்தப்படும். வங்கிகள், நிதி நிறுவனங்களுக்கு தேச நிர்மாண வரி 2%, படகு இறக்குமதி வரி அதிகரிப்பு, அதனால் பாதிக்கப்படுவது மீண்டும் மீனவர்களே. தெங்கு தொழிலாளர்களுக்கு 3 வருட வரி விலக்கு, மாதம் 50,000க்கு குறைவான வர்த்தகத்திற்கு மாகாண சபைகள் வரி அறவிட முடியாது. கொழும்பு பங்கு பரிவர்த்தனையின் இணையும் புதிய கம்பெனிகளுக்கு 3 வருடம் அரைவாசி வரி. வெண்ணெய், தயிர் இறக்குமதிக்கு வரி, அது நல்ல ஏனென்றால் அப்படி என்றால் உள்நாட்டு உற்பத்தியாளர்களை அதிகரிக்கலாம். நான் நினைக்கின்றேன் இந்த படகு இறக்குமதி வரி அதிகரிப்புக்கும் உள்நாட்டு படகு உற்பத்தியை அதிகரிப்பதற்கான நோக்கமாக இருக்கின்றது. வடிகால் முறைமைக்கு $300 மில்லியன் முதலீடு. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் $150 மில்லியன், மின்லங்கா $50 மில்லியன். நீர்ப்பாசனத்துக்கு $700 மில்லியன் ஒதுக்கீடு. பின்தங்கிய கிராமங்களுக்கு அடுத்த ஆண்டில் 1000 பாலங்கள், வரவேற்கத்தக்க ஒரு விடயம். பலர் அதனால் பாதிக்கப்படுகின்றார்கள். எனவே உங்களுக்கு சக்தியின் தேடலில் கொஞ்சம் இடைவெளி ஒன்று கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே போட்ட தேடல்களுக்கான பதில்களும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது, இடைவெளியும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, அல்லது இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. என்றால் 50,000 பாலங்கள் கட்டப்படுவதில் தாமதங்களும் ஏற்படலாம், அல்லது 50,000 வீடு மாதிரி அந்த பணமும் முடக்கப்படலாம். உங்களுக்கு எப்பவுமே செல்வாக்கு இருக்கு. சரி, புதிய கலா நிலையங்கள் 1000 மில்லியன் ரூபாய்க்கு 2000 பஸ்கள் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. உச்சி மாநாட்டிற்கு பல கோடி செலவு, மக்களுக்கு பட்ஜெட்டில் பெரும் மேம்பாட்டம். ஐக்கிய தேசிய கட்சி எம்பி கபீர் ஹாஷிம் கருத்து. ஆனால் இவர் போய் பாராளுமன்றத்தில் தெரிவிக்கல, வெளியில இருந்து பார்த்து தெரிவிக்கிறார். இதை போய் பாராளுமன்றத்திலிருந்து பார்த்தே தெரிவிச்சிருக்கலாம், நேரடியாக சொல்லியிருக்கலாம். இது நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி உரையாற்றுவது முன்னரே அவர் ப்ரிப்பேர் பண்ணியிருந்த செய்தி. ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய தேசிய கூட்டணி, ஜனநாயக தேசிய கூட்டணி பயிற்சியளிப்பு, தமிழ் கூட்டமைப்பு பங்கேற்றது. 2 மணி நேரம் ஜனாதிபதி உரை. எதிரணி ஆசனங்கள் வரிச்சோட்டம், எதிரணி ஆசனங்கள் கொஞ்சம் என்பதை நாங்கள் போட்டிருக்கோம். விக்னேஸ்வரன் உட்பட 4 முதலமைச்சர்கள் சமூகம் அளிக்கவில்லை. இது 2014ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட சமர்ப்பித்தின் போது அதற்கும் அவர்கள் அழைப்பார்கள். அவர்கள் ராஜதந்திரிகள் மற்றும் அமைச்சுகளின் செயலாளர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். இவர்கள் 4 பேரும் வரவில்லை என்பதை இந்த செய்தி கூறுகின்றது. வங்கிகள், நிதி நிறுவனங்கள் மீது 2% தேச நிர்மாண வரி என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. கமரூனின் அறிக்கையை கண்டித்து கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்டம் என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. இந்த செய்தியை நான் நேற்று பார்த்து உங்களுடைய செய்தியில பிக்குகள் நேரடியாக வந்து தேசப்பட்டுள்ள தேசிய இயக்கம் நினைக்கிறேன், சரிதானே? நேற்றைய தினம் ராவணாபலே அவர்கள் வந்து குறிப்பாக கெமரூனுடைய கதைக்கும் இலங்கை சூறையாடி சென்றவர்கள் என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார். 1818ஆம் ஆண்டு இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் தற்பொழுது விசாரணைக்கும் அவர்கள் வலியுறுத்தினர். இப்போது இன்னொரு கேள்வி, 53 நாடுகளினுடைய தொகுதியும் என்ன நினைக்கிறீர்கள்? பிரித்தானிய சூறையாடிய நாடுகள் நிச்சயமாக அனைவரும் அறிந்த விடயம், ஏற்றுக்கொள்ளலோடு வரவில்லை. அவர்களும் ராணுவமயப்படுத்தப்பட்ட விடயத்தில் தான், அதாவது துப்பாக்கியை காட்டித்தான் அந்நேரம் துப்பாக்கியற்றவர்களை தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார்கள். இது எல்லோருக்கும் தெரியும். அதன் பின்னர் சுதந்திரம் கொடுத்து அதையும் ஒரு கட்டுப்படுத்தும் முறை. ஆனால் இங்கே இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. இப்போது செயற்படும் உயர் தலைவராக ஐக்கிய நாடுகள் பொதுநலவாயத்துக்கு பொறுப்பாக இருப்பவர் யார்? எமது ஜனாதிபதி இருக்கின்றார். இதை கொஞ்சம் ராவணபலே யோசிக்க வேண்டுமே. நான் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து உங்களை அமல்படுத்துறேன்டா, நீங்க என்ன எதிர்த்துட்டு போகணும். நான் உங்களை அந்த அமைப்பின் தலைமை பதவியை போட நான் சொல்றது நீங்க கேட்கத்தானே வேணும். நிச்சயமாக அவர் அந்த சாசனங்களை ஏற்றுக்கொண்டுதான் அந்த தலைமை பதவிக்கு வரணும். ஆகவே ராவணபலே இப்படி கூறுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பார்க்க வேண்டும். வெறும் போக்குவரத்து இடையூறுகள் மாத்திரம்தான் கிடைக்கும் என்ற கேள்வியும் இருக்கிறது. இது நாங்கள் கூற வேண்டிய கடமை கூறிவிட்டோம். பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்துக்குள் வந்த கொடிய விஷப்பாம்பு, விரியன் பாம்பு. எதிர்க்கட்சி தலைவர் நீங்க கூறிய கருத்து தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அது பற்றிய ஏனைய விடயங்கள் இங்கே போடப்படவில்லை. 5ஆம் தர புலமை பரீட்சை ரத்து செய்யும் யோசனையை நாங்கள் வரவேற்கிறோம். பாவம் 10 வயது பிள்ளைகளுக்கு அது வெற்றியா தோல்வியான்னு தெரியாத நேரத்திலே சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதிலே குளிர் காய்ந்து கொண்டு கொண்டாடுவது, பாட்டி வைத்து கொண்டாடுவது பெற்றோரும் ஆசிரியர்களும் பகுதியினர் வகுப்புகள் ஆசிரியர்களும் தான் கொண்டாட்டம். அடுத்து பொதுவல சேனாவிடம் மன்னிப்பு கோரிய ஐக்கிய தேசிய கட்சி செய்தி என்கின்ற செய்தியாக இருக்கு. எலியை பார்த்து யானை அழுகுது பாத்தீங்களா, பிரதீப்பினுடைய கேலி சித்திரம். அது யானை வந்து நீங்க ஒரு சின்ன ஒரு மிகப்பெரிய வங்கி, அதாவது வாக்கு வங்கி கொண்ட ஒரு மிகப்பெரிய தனி அரசியல் கட்சியாக இருந்த யானை தற்பொழுது ஒரு சின்ன தரப்பினர் பொதுபல சேனா என்பது அவர்களிடம் மண்டி ஊசி குத்தி இருந்தா இது நல்லா இருந்திருக்கு. யானை ஒரு பலூன் யானை